தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக எம்பி துணை முதலமைச்சர் ஆகின்றார். தமிழக எம்பி துணை முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் ஆரம்பமாகிறது. திமுக அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என கருதப்படுகிறது. கூட்டணி கட்சிகள் தயவுடன் திமுக ஆட்சியை பிடிக்கலாம் என கருதப்படுகிறது. திமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி பதவி வழங்கித்தான் ஆக வேண்டும். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவிடம் மந்திரி பதவி கேட்டு தற்பொழுதே பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அது தீவிரமடையலாம் என கருதப்படுகிறது. ஏற்கனவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற வெடியை கொளுத்தி போட்டவர் திருமாவளவன். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதுதான் எங்களது லட்சியம் என திருமாவளவன் ஏற்கனவே கூறியிருந்தார். அவருக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு அமைந்துள்ளது. வாய்ப்பை தவறவிட மாட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார். ஆகவே திமுக அமைச்சரவையில் பங்கு பெற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். முடிந்தால் துணை முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற காய் நகர்த்தி வருகிறார். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டால் தமிழக எம்பியான திருமாவளவன் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என விடுதலை சிறுத்தை கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் சிதம்பரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு துணை முதலமைச்சராக பதவியேற்பார். இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்று தமிழக சட்டசபை உறுப்பினர் ஆகலாம் என கருதப்படுகிறது. திமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆகலாம் என திருமாவளவன் கட்சியினர், விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர்.